வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இந்தியா கூட்டணிக்கு முதல் வெற்றினே சொல்லலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலான வழக்குகளில் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்ருக்காங்க. இவர்கள் பண்ணுற மக்கள் விரோத சக்திக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருப்பதில் முதலிடம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம். கெஜ்ரிவால் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் பார் கவுன்சில் தலைவராக கபில் சிபில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்தியா கூட்டணியின் முதல் வெற்றி அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அது கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். எனக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறத இவ்வளோ முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் தலைவராக எதிர்கட்சிகளின் ஒரு நம்பிக்கை கூறிய ஒருத்தர் வருவது அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு இடி இறக்குன மாதிரி தான். கடந்த காலங்களில் பார் கவுன்சிலுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில், ஏன்னா இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு பெரிய இதில் இடி ஒரு கோர்ட்டே சொல்லாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகுது. ஏன்னா இப்போ பிஜேபியில் என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே பிஜேபின்னு தான் சொல்லணும், என்ன பண்ணுவாங்க, எஸ்பிஐ விஷயத்தை பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் போய் எங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி பல வழக்குகளில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த மத்திய அரசுடைய வழக்கறிஞர் ஆஜராகாமல் போயிடுவார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த தகவல் அது. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் செந்தில் பாலாஜி சரியாக தவறாக நம்ம பேசலை. செந்தில் பாலாஜி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. அப்போ அன்னைக்கு மத்திய அரசுடைய வழக்கறிஞர் வரலை. அப்போ வரலைங்கும் போது தள்ளி வைக்கிறாங்க. இதே போல் போன தடவை என்ன பண்ணாங்க, செந்தில் பாலாஜி வழக்கு வரும்போது முதல் நாள் பதில் மனு தாக்கல் பண்ணலை. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க, என்னங்க இல்லைங்க எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்கிறது? அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தர் தவறு பண்ணால் நீங்கள் வழக்கு பண்ணி வழக்காடு மன்றத்தில் போட்டு தப்புன்னா தப்புங்கிறாங்க, ரைட்டுங்கிறாங்க. கடைசி நேரத்தில் போய் அவங்க அப்பா ஆஃபீஸ் போகும்போது பையன் போய் கையெழுத்து வாங்க வர்ற கம்மி மார்க் எடுத்து அந்த மாதிரி இப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கெஜ்ரிவால் விஷயத்தில் எவ்வளோ பண்ணாங்க, சார்ஜ் ஷீட்டே போடல. ஏங்க சார்ஜ் ஷீட் போடலன்னா 50 நாள் விட்டுட்டு கடைசியாக 15 நாளில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இப்படிலாம் உச்சநீதிமன்றத்தில் கூட தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த நினைக்கும் போது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் தலைவராக கபில் சிபில் அதுவும் பெருவாரியான வாக்குகளை ஜெயிச்சது பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி. ஏற்கனவே நிறைய விஷயங்களில் உச்சநீதிமன்றத்துக்கு பார் கவுன்சில் பரிந்துரை கொடுக்க முடியும். பாருங்கள், இந்தந்த விஷயத்தில் இந்தந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா கொலிஜியம் அதில் நீதியரசர்களே வேதனைப்படுறாங்க. ஒரு சீனியர் அடிப்படையில் வரல. ஏன்னா இப்போ நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆகப்படுறார். ஆனால் இப்போ என்னென்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு முழு அந்த பவர் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஐயா மோடி அவர்கள் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து அந்த இவரை நீக்கிறார். யாரோ உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரை நீக்கினார். இது என்ன சிக்கல்னா, இவங்க காலங்காலமாக சொல்லி வந்த கொள்கைகளுக்கு நேர் எதிராக பண்ணிட்டு இருக்காங்கிறது அந்த ஒரு விஷயத்தில் தெரியும். நேற்று கூட நம்ம ஐயா மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, சவார்கர் இருக்கார்ல, அவருடைய நல்ல கொள்கைகளை பற்றி பேசணுன்னா நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலான்னு. சவார்கரை பற்றி பேச வேணாம். அத்வானி என்ன சொன்னார், உங்களை குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அத்வானி என்ன சொன்னார், தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரைம் மினிஸ்டர், அமைச்சர் இருக்கணும்னு சொன்னார். நாடாளுமன்றத்திலே பேசியிருக்காரு. ஏன்னா அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. இப்போ நீங்கள் அந்த சட்டத்தையே மாற்றிட்டீங்க. அது இதே ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார் கவுன்சில் தலைவராக கபில் சிபில் ஆவது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு நெருக்கடினா, கபில் சிபில் அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா பல வழக்குகளில் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம முகுல் ரோஹித் அவர் உட்பட நம்ம அபிஷேக் சிங்வி ஒரு பெரிய பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய வழக்கறிஞர்கள் லாபியே உருவாகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த டிஎன்ஜே மாணவர் அந்த தேர்தலில் கூட எதிர்கட்சி தான் ஜெயிக்குது. இப்படி தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணிக்கு ஜெயிக்கக்கூடிய, ஏன்னா இப்போ எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வெற்றி. சரி, இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி பெரிய அளவுக்கு இப்போ பிரச்சனை பண்ணியிருக்குமா, இவர் வரக்கூடாதுங்கிறதுக்கான உண்மையிலே பண்ணியிருப்பாங்க. அவங்க இல்லை எது அதெல்லாம் சொல்லுவாங்க. இதே ஒரு வேலையாக தான் இருப்பாங்க. கெஜ்ரிவால் உள்ளே இருக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்களோ அதே போல் கபில் சிபில் வந்துடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்றுங்க, எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. ஒரு கட்டம் தான். இப்போ மோடியோ அமித்ஷாவோ ஒரு கட்டம் தான் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளே போக முடியும். ஏன்னா அங்கே வழக்கறிஞர்கள்ங்கிறது அது ஒரு பெரிய மாசான
அவங்களுக்குன்னு ஏன்னா நீங்கள் மற்றவங்களெல்லாம் போய் பண்ணலாம், அங்கே போய் பண்ண முடியாதுல்ல. இப்போ என்னாச்சுன்னா உங்கள் இதில் கரியை பூசுகிற மாதிரி அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தரை நிற்க வச்சுருக்கீங்க. இது எல்லாம் பின்னாடி இருந்து யார் யார் பண்ணுறா, இதற்காக என்ன பண்ணீங்க, இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட அமைச்சரை கடைசியாக மாற்றினாங்க. சட்ட அமைச்சரை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி மாற்றுறாங்க. அந்த அமைச்சரை தூக்கி தான் போய் எலெக்ஷனில் நிற்க வச்சாங்க. இந்த சட்ட அமைச்சருக்கே இப்போ டோஸ் விழுந்தது. என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு. என்ன சிக்கல்னா, இப்போ அமித்ஷா யாரை திட்டுறது அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் யாரோ ஒன்று பேசுகிறாங்க, அதை திட்ட வேண்டியதாகுது. இந்த பக்கம் மேற்கு வங்காளத்தில் ஏதோ பேசுகிறாங்க, திடீர்னு அஜித் பவார் பிரச்சாரத்துக்கே வர மாட்டார், அவரை டீல் பண்ண வேண்டியதாகுது. இப்படி எல்லாம் ஒரு மாநிலத்தில் பிரச்சனை பரவாயில்ல, எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனைனா எங்கே நீங்கள் சவிப்பீங்க? ஹரியானாவில் நீங்கள் ஓட்டு கேட்க போக முடியல. இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி என்ன, குஜராத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர்லாம் வாபஸ் வாங்கிட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்குது. இவங்க பெரிய அளவுக்கு நிற்கக்கூடிய இடத்துல அஸ்ஸாம் முதல்வர் மசூதி அடிப்பாங்கிறாரு. ஐயோ, அடுத்த ஆட்சிக்கு இந்தியா கூட இருந்தால் உங்கள் கவர்மெண்ட்டு போயிடுறியா, முதல்ல அது வேறு மாதிரி பேசியா அப்படின்னு சொல்ல வேண்டியதாகுது. இப்படி எங்கே போனாலும் கேட்டை போட்டால் என்ன பண்ணுவார் அவர்? இன்றைக்கி இது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இவங்களுக்கு பெரிய ஏன் அப்படின்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு போகும்போது அந்த நீதியரசர்கள் யார் விசாரிக்கணும்ன்ட்டு முன்னாடியே முடிவு பண்ணுவாங்க. ஆனால் பிஜேபி சமீப காலத்தில் எல்லாத்தையும் மாற்றுறது போல் இதையும் மாற்றுறாங்க. அப்போ ஈஸியாக சொல்லணும், இந்த பெஞ்சில் வருதாப்பா, இந்த பெஞ்சில் வருதாப்பா அப்படின்னு நம்ம ஈஸியாக அங்கேயும் பிஜேபி தன்னுடைய விளையாட்டை பண்ணுறாங்க. இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க, எல்லாமே காவிமயமாகணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. அதற்கு ஒரு எண்டு கார்டுங்கிறதுல பட்ட இடத்திலே அடிபடுங்கிறாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி பிஜேபிக்கு நீங்கள் பாருங்கள், நம்ம சொல்லிக்கிட்டே வரோம், தொடர்ந்து தோல்வி. இந்த பார் கவுன்சில் தலைவராக இன்னைக்கு கபில் சிபில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி தலைவரெல்லாம் வரவேற்கிறாங்க. ஜெயராம் ரமேஷ் வாழ்த்தே சொல்லிட்டாரு. சரி, கபில் சிபில் போனதுனால என்ன பிரச்சனை வரும் இப்போ பிஜேபிக்கு அப்படின்னா, ஒன்றும் வேணாம், நாளைக்கு இன்னைக்கு 17 நல்ல வேலை, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. என்ன வழக்கு? தேர்தல் நடந்த உடனே எவ்வளவு விரைவாக முடியுமோ அதில் வாக்கு சதவீதத்தை அறிவிக்கணும், தொகுதி வாரியாக அறிவிக்கணும். போன தடவை 11 நாள் லேட் பண்ணாங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது. இந்த வழக்கு ஒருவேளை இந்த வழக்கில் சொல்லுவாங்க, இந்த வழக்கில் கூட மத்திய அரசு வழக்கறிஞர், ஏன்னா நிறைய விஷயத்தில் மத்திய அரசு வழக்கறிஞர் ஆஜராக மாட்டார் பிரச்சனையானா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் இதே மாதிரி தான் ஆஜராகலை. உடனே இவங்க நம்ம பேர் எஸ்பிஐ நினைக்கிறோம், உடனே உச்சநீதிமன்றம் அதெல்லாம் முடியாது, மத்தியானத்துக்குள்ளே சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு மத்தியானத்துக்குள்ளே பண்ணாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நடைமுறையாக போச்சு. ஒரு முக்கியமான வழக்கு வரும்போது, இல்லைங்க இன்றைக்கி வைக்காதீங்க, எனக்கு 370 பிரிவு சம்மந்தமாக அது டிஸ்கஷன் அதில் நான் போகிறேன். நீங்கள் உடல் நலம் காரணம் காட்டி லீவ் போடுறதெல்லாம் சகஜம். இருந்தாலும் முக்கியமான வழக்குகளில் பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய அவங்களுக்கான உரிமை பாதிக்கப்படுதுங்கிறத ஏன் யாரும் நினைக்க மாட்டுறாங்க? நம்ம மறுபடியும் சொல்கிறோம், செந்தில் பாலாஜி தவறாகவே இருக்கட்டுங்க, சட்டப்படி நிரூபிக்கணும். இதே மாதிரி தான் கெஜ்ரிவாலுக்கு ஆச்சு. நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீதித்துறையில் இவங்க பண்ணுற அவ்வளோ தவறுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கபில் சிபில் அவர் ஏற்கனவே சந்திரசூட் அவர்கள் மிகப்பெரிய சந்திரசூட், சஞ்சீவ் கண்ணா உள்ளிட்டவங்கெல்லாம் கலைக்கு எடுக்கிறாங்க. நியாயம் அப்படிங்கிறது இன்றைக்கி சாமானிய மனிதனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் போராடுதுங்கிறத மறுக்கவே முடியாது. நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அங்கங்கே இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பான பார் கவுன்சில் தலைவராக கபில் சிபில் தேர்ந்தெடுத்தது. இது நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா தலைவர்களும் கபில் சிபில்கிட்ட நேற்றே பேசிட்டாங்களாம். ரொம்ப மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாகுது. இது எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய வெற்றியின் முதல் படிங்கிறாங்க. உண்மையிலே மறுப்பதற்கில்லை. அடுத்து பிஜேபிக்கு தான் மாற்றிடுவாங்க, அது என்ன குடைச்சல் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. ஆனாலும் இப்போதைக்கு வெற்றி. இதை மறுபடியும் சொல்கிறோம், தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்களே பாருங்கள், சாதாரணமாக வழக்கில் சொல்கிறது தான், என்னப்பா அது நேரம் நல்லா இல்லைனா எல்லாம் நல்லா நடக்கும்பா, நேரம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபிக்கு தொடர்ந்து நீங்கள் பாருங்களேன். அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு. சீதைக்கு திடீர்னு சீதைக்கு ஒன்றும் இல்லை, இந்த சீதைக்கு கோயில் கட்டுறது நம்ம தான் முதல்ல சொன்னோம். நம்ம ஏதோ சும்மா சொன்னால் உண்மையிலே கோயில் கட்டுறாங்கிறாரு. நேபாளத்தில் பிறந்தாங்களா இல்லை பீகாரில் பிறந்தாங்களான்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும்போது சீதைக்கு நாங்கள் கோயில் கட்டுவோம், இது இந்தியா கூட்டணி வந்தால் ராமர் கோயிலை கூட்டிடுவாங்க அதாவது என்னன்னா, இதெல்லாம் எடுபடுமான்னு தெரியாமே பேசிட்டு, இதெல்லாம் எடுபடுமா? இன்றைக்கி
ராமர் கோயில் கட்டுறோம், அனுமார் கோயில் கட்டுறோம். ஏங்க கோயிலெலாம் கட்டுங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நிறையா சொன்னால் கூட இல்லை அது மெட்டீரியல் ஆகும் நினைக்கிறாங்களே. இவங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது? பார் கவுன்சிலின் தலைவராக இன்றைக்கி கபில் சிபில் ஆரம்பிச்சிருப்பது, தேர்ந்தெடுத்திருப்பது பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி. கண்டிப்பாக லா மினிஸ்டர், எங்கள் அரசியல் புரட்சியில் வர தெரிஞ்சு லா மினிஸ்டர் எப்படி இதை விட்டீங்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையேங்கிற ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கும். என்ன பண்ணுறது, எலெக்ஷன் நேரத்தில் இப்போ யாரையும் நீங்கள் கண்டிக்கவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கே அந்த அளவுக்கு பவர் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.